உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட ஒருவருக்கு துரதிருஷ்டவசமாக உயிரிழப்பு ஏற்பட்டது. அங்குள்ள ஒரு பவர் பிளான்டில் உதவி பொறியாளராக பணியாற்றி வந்த 37 வயதுடைய துபே என்ற நபரின் மரணத்தால் அவரது மனைவியும் 2 பிள்ளைகளும் பெருந்துக்கத்தில் மூழ்கியுள்ளன. கிளினிக்கல் சிகிச்சையின் ஒரு பகுதியாக ஒரு பெண் மருத்துவர் அவருக்கு ஒரு ஊசி போட்டுள்ளார். அந்த ஊசியை போட்ட சில நிமிடங்களில் துபே முகம் வீங்கிவிட்டது. அதைத் தொடர்ந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு 2 நாட்கள் சிகிச்சை பெற்ற பிறகு அவர் உயிரிழந்தார். இதையடுத்து அந்த கிளினிக்கின் உரிமையாளர் மீது இந்திய தண்டனைச் சட்டம் அத்தியாயம் 106 கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தற்போது பராரியான அந்த மருத்துவரை பிடிக்க போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சையின் போது கொடுக்கப்படும் அனஸ்தீசியாதான் பெரும்பாலான சிக்கல்களுக்கு காரணமாக இருக்கிறது. இருப்பினும் இந்த பக்கவிளைவுகளை கண்டறிவது சாத்தியமானதுதான். 100 பேரில் ஒருவருக்கோ இருவருக்கோ மட்டுமே பக்கவிளைவுகள் உண்டாகும். அதனால்தான் சிகிச்சைக்கு முன்பு இரத்த அழுத்தம், சர்க்கரை, கல்லீரல், சிறுநீரக குறித்த பரிசோதனைகள் செய்யப்பட்டு பார்க்கப்படுகிறது. கூடுதலாக அனஸ்தீசியா சோதனை டோஸ் கொடுக்கப்படும். அதற்கு பிறகு எந்தவிதமான அலர்ஜி எதிர்வினைகள் இல்லையெனில் மட்டுமே சிகிச்சை தொடங்கப்படும். இரண்டாவது முக்கியமான பிரச்சனை ஹேர் ரூட் இன்ஃபெக்ஷன். இதை பாலிகுலைட்டிஸ் என அழைப்பார்கள். சிகிச்சைக்கு பிறகு அந்த பகுதியை சுத்தமாக வைத்துக்கொள்ளாமல் இருந்தாலோ அல்லது மருத்துவ கண்காணிப்பில் கவனக்குறைவாக இருந்தாலோ இது ஏற்பட வாய்ப்பு உள்ளது. வழுக்கை தலையில் மீண்டும் முடி வளர்த்து வைக்கும் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை குறித்த குழப்பங்கள் பலரிடமும் காணப்படுகின்றன. சிகிச்சைக்கு பிறகு புதிய பிரச்சனைகள் வரக்கூடும் என்றும் சிலர் உள்ள முடியும் உதிர்ந்துவிடும் என்றும் புகார்கள் தெரிவிக்கின்றனர். அவை குறைவதற்காக பல மாதங்கள் பல்வேறு மருந்துகளை எடுக்க வேண்டி வரும் என்றும் அந்த மருந்துகள் சில சமயங்களில் அதிக ஆபத்தான நிலைகளுக்கு ஆளாக்குகின்றன என்றும் அவர்கள் வருந்துகிறார்கள். தலைமுறை ரீதியாக 70 விழுக்காடு பேர் இந்த முடி உதிர்தல் பிரச்சனையால் பாதிக்கப்படுவதாக ஆய்வுகள் கூறுகின்றன. இதனால் 16 முதல் 26 வயதுக்குள் உள்ள இளைஞர்கள் அதிகமாக முடியை இழக்கின்றனர். ஆனால் அனைவருக்கும் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் தேவையில்லை. முழுமையாக தலையில் முடி இல்லாதவர்களுக்கே இந்த சிகிச்சை பரிந்துரைக்கப்படுகிறது. இந்த சிகிச்சையை எடுத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அனுபவமுள்ள மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும்.